திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீபிரியாவின் நடித்த படத்தின் ஒரு பார்வை. படத்தை பற்றி பார்ப்போம். வில்லனாக நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் முதலாக பைரவி படத்தில் ஹீரோவாக நடித்தார். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு ஸ்ரீபிரியாவுக்கு கிடைத்தது. ஸ்ரீபிரியாவின் முதல் படம் 1974 டைரக்டர் பி. மாதவனின் முருகன் காட்டிய வழி. நடிகர் ஏவிஎன் ராஜன் தங்கையாக நடித்தார். 1974 கே. பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதையில் இளம் விதவையாக சிறப்பாக நடித்தார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் நடித்த ஸ்ரீதர் இயக்கிய உரிமை குரல் சில பெரிய படங்களும் வெளிவந்தன. இருந்தும் முற்றிலும் புதுமுகங்களை வைத்து கே. பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படம் மகத்தான வெற்றியை பெற்றது. இதை பற்றி ஸ்ரீபிரியா சொல்லும்போது, அவள் ஒரு தொடர்கதை படத்தில் எத்தனையோ கேரக்டர் இருந்தாலும் உன் கேரக்டர் தனித்து பேசப்படும் என்றார். அப்படியே நடந்தது. தமிழில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த படத்தை தெலுங்கிலும் கே. பாலச்சந்தர் அந்து லோனி கதா என்ற பெயரில் உருவாக்கினார். தமிழில் சுஜாதா நடித்த கேரக்டரில் தெலுங்கில் ஜெயபிரதா நடித்தார். தமிழில் படாபட் ஜெயலட்சுமி நானும் ஏற்றிருந்த அதே கேரக்டரில் தெலுங்கிலும் நடித்தோம். பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து ரசிகர்களிடம் நான் பிரபலமானேன். தமிழில் என் அண்ணன் ரோல் ஜெய்கணேஷ் நடித்திருந்தார். தெலுங்கில் இந்த ரோல் ரஜினிகாந்த் நடித்து பிரபலமானார். இப்படி தெலுங்கில் ரஜினியும் ஸ்ரீபிரியாவும் நல்ல விதமாக அறிமுகமானார்கள். தொடர்ந்து சிலுக்கம்மா சிப்பந்தி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார்கள். இது அடிமைகள் என்று மலையாள படத்தின் ரீமேக். மலையாளத்தில் சாரதா நடித்த ரோலில் தெலுங்கில் ஸ்ரீபிரியா நடித்தார். கே. பாலச்சந்தரின் மேற்பார்வையில் இறங்கி சர்மா டைரக்ட் செய்திருந்தார். இந்த தெலுங்கு படம் வெற்றி பெற்றது. இதையே தமிழில் நிழல் நிஜமாகிறது என்ற பெயரில் சில மாற்றங்களுடன் உருவாக்கினார். தெலுங்கில் ரஜினி நடித்த ரோலில் தமிழில் கமல்ஹாசனும், ஸ்ரீபிரியா நடித்த ரோலில் சோபாவும் நடித்தார்கள். தமிழ் படம் வெற்றி பெற்றது. தமிழில் கே. பாலச்சந்தர் கேட்ட தேதிக்கு தர முடியாத அளவுக்கு ஸ்ரீபிரியா பிஸியாக இருந்தார். 1974 5-6 படம் என்ற நிலையில் இருந்தேன். ஆனால் அடுத்து வந்த வருடங்களில் 16 முதல் 18 படம் வரை நடித்தேன். அந்த ஆண்டுகளில் அதிக படங்களில் நடித்த நடிகை என்ற பெயரையும் தக்க வைத்துக் கொண்டேன். வி.சி. குகநாதன் டைரக்ஷன் செய்த மாங்குடி மைனர் படத்தில் ஸ்ரீபிரியா கதாநாயக நடித்தார். இப்படத்தில் ரஜினி வில்லனாக நடித்தார். விஜயகுமார் ஹீரோ. அப்போது தெலுங்கு படங்களை கைவசம் வைத்திருந்தேன். கமல், ரஜினி மூவரும் சமகாலத்தில் நடிக்க வந்தவர்கள். அவள் அப்படித்தான் என்ற படத்திலும், ஆடுபுலி ஆட்டம் போன்ற சில படங்களில் தொடர்ந்து நடித்தோம். அவள் அப்படித்தான் படத்தில் என் நடிப்புக்காக தமிழக அரசு சிறந்த நடிகை விருது தந்தது. நான் முதலாக ரஜினி ஹீரோவாக நடித்த படத்தில் அவருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு எனக்கு வந்தது. அப்போது பத்மாலயா நிறுவனத்தில் தெலுங்கு படத்துக்கு கொடுத்திருந்த கால்ஷீட்டு அவரிடம் கேட்டு மாற்றிக்கொண்டு பைரவி படத்தில் நடித்தேன். படமும் வெற்றி பெற்றது என்றார் ஸ்ரீபிரியா. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த ஆட்டுக்கார அலுமேலு படம் ஸ்ரீபிரியாவுக்கு மிகவும் புகழ் தேடி தந்த படம். ஸ்ரீபிரியா நடித்த ரோலில் படாபட் ஜெயலட்சுமி நடிக்க இருந்தது. அவர் தெலுங்கில் நடித்து கொண்டு இருந்ததால் ஸ்ரீபிரியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரீபிரியா ஏராளமான படத்தில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நீயா என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார். நாகின் என்ற இந்தி படத்தில் வந்த ஒரு பாடல்தான் அவரை ஒரு பட தயாரிப்பாளர் ஆக்கியது. அப்போது பிஸியாக இருந்த டைரக்டர் துரை அந்த படத்தை இயக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் சம்மதம் தெரிவித்தார். அப்போது முன்னணி நடிகர் கமல்ஹாசன், விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ரவிச்சந்திரன், ஜெய்கணேஷ், சந்திரமோகன் 6 ஹீரோக்கள் நடித்தனர். இந்த படத்தில் கமல் ரோல் முதலில் ரஜினி நடிக்கதாக இருந்தது. ரஜினி கால்ஷீட்டு கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலிலும் ரஜினிக்கு பதிலாக கமல் நடித்தார். 1979 பொங்கல் நாளில் வெளிவந்த நீயா பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படம் வெளியான போது சிவாஜி கணேசனுடன் திரிசூலம் படத்தில் ஸ்ரீபிரியா நடித்து கொண்டிருந்தார். நீயா படத்தை பார்த்துவிட்டு ஸ்ரீபிரியாவுடன் சிவாஜி கணேசன் பாராட்டினார். ரஜினிகாந்துடன் 28 படம் நடித்திருக்கிறார். சிவாஜி கணேசன் பல படங்கள் நடித்திருக்கிறார். எம்ஜிஆருடன் நவரத்தினம் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். ஜெய்சங்கருடன், முத்துராமுடன், ஜெய்கணேஷ், சிவகுமார், ஸ்ரீகாந்த், சிவசந்திரன் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் நடித்திருக்கிறார். ஸ்ரீபிரியாவின் இயற்பெயர் அலுமேலு. ஸ்ரீபிரியா சுமார் 350 படம் நடித்திருக்கிறார். தெலுங்கு, மலையாளம், தமிழ் போன்ற படங்கள் நடித்திருக்கிறார். சாந்தி முகூர்த்தம் மோகன் ஊர்வசி நடித்த படத்தை டைரக்ட் செய்துள்ளார். நானே வருவேன், மாலினி போன்ற படங்களும் டைரக்ட் செய்துள்ளார். ஸ்ரீபிரியாவோடும் எல்லோரோடும் அன்பாக பழகுவார். முகத்துக்கு முகம் நேராக எதையும் தைரியமாக கேட்பார். தைரியமான பெண். டிவி சீரியல் நடித்திருக்கிறார். இப்பொழுது கமல்ஹாசன் கட்சியில் இருக்கிறார். இவர் லதாவின் தம்பி ராஜ்குமாரை திருமணம் செய்து கொண்டார். 2 பிள்ளைகள்.
நன்றி, மீண்டும் சந்திப்போம்.